சார் வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் வந்து மணிகண்டன். கடல் பாசிலேருந்து ஆர்கானிக் உரம் தயாரிக்கிற கைன் நிறுவனத்துல வந்திருக்கேன். நம்ம கம்பெனி பத்தி நம்ம கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் ஒரு 3 ப்ராடக்ட் குடுப்பாங்க. அத பத்தி சொல்லுங்க. உங்க பேரு, என்ன ஊரு, நீங்க எவ்வளோ நிலம் வச்சிருக்கீங்க, என்ன பயிர் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட். வணக்கம். நான் வந்து நான் ஒரு ராணுவ அதிகாரி, முன்னாள் ராணுவ அதிகாரி. 15 ஏக்கர் இங்க நிலம் பாடாச்சேரி, செம்மங்குடியில செஞ்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் நான் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தேன். அதுல வந்து இந்த ஸ்கைவின் ப்ராடக்ட்ஸ் பத்தி, சாரல், பிளட்டு பிளஸ் ஈல்டுவின் இதை பத்தி எல்லாம் இயற்கையா செய்யறாங்கும் போது நம்ம முன்னாடி ரசாயனத்தை பயன்படுத்தி வயலர் பத்தி அடிச்சிட்டோம். இதே ஒரு மாற்றமா செய்யக்கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்து அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணேன். அதுல நிறைய பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் நான் கரெக்டான டைம் அந்த டைம் செட் ஆனிச்சு. நான் நடுவு நடும்போது கரெக்டாக 3ஆம் நாள் 5ஆம் நாள் சாரல். 2வது ஃபெர்டிலைசர் குறைச்சிட்டேன். ஃபெர்டிலைசர் எப்பொழுதும் ஒரு ஏக்கருக்கு வந்து 1 ஏக்கர் வந்து டிஏபி, ஒரு மூட்டை டிஏபி, 1/2 மூட்டை யூரியா போடுவேன். இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன், சாரல் யூஸ் பண்ணதுனால இயற்கை இது பண்ண 25 கிலோ தான், 20 கிலோ டிஏபி, 15 கிலோ இது யூரியா ஒரு ஏக்கருக்கு இதான் அடி உரமா போட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 20 நாள் 25 நாள், ஏன்னா இது லாங் டேர்ம் கிராப். அதனால வந்து கொஞ்சம் லேட் பண்ணி 20 25ஆம் நாள்ல வந்து மறுபடியும் சாரல் 20 கிலோ காம்ப்ளெக்ஸ், 15 கிலோ யூரியா இதெல்லாம் போட்ட ரசாயனமே இதுக்கு. இது போட்டு முடிச்சுட்டு ஒன்றும் பூச்சி வர எதுவுமே அடிக்கல. இதோட பார்க்கும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா, இதோட மற்ற பயிர்களையும் என்னோட பயிரையும் பார்க்கும்போது இதோட தண்டு சக்தி வந்து அதிகமா இருந்து இந்த பச்சைத்தன்மை மாறாம இருந்தது. இதோட நைட்ரஜன் பச்சைத்தன்மை மாறாம இருந்துச்சு. 2வது என்னோட வயல் எல்லாம் நெட்ல பார்த்தேன்னா மண்புழு எதுவுமே தெரியாத வரப்புல எல்லாம் களைக்கொல்லி எதுவுமே அடிக்கல. அந்த வயல்ல எப்பொழுதும் அடிக்க மாட்டேன். இதுவும் 2 வருஷமா அடிக்கல. நான் களைக்கொல்லி அடிக்கல. அதுக்கு அடிக்காம இருக்கும்போது பூச்சி மருந்து ஒன்றும் அடிக்கல. அடிக்கும்போது மறுபடியும் கருது வர நேரத்தில் இந்த மழை அந்த வருஷம் கிளைமேட் கண்டிஷன்ஸ்னால கொஞ்சம் ஒயிட் வெள்ளை பூச்சிகள் நிறையா விழுந்துச்சு. நிறைய கிராமத்துல எல்லாத்துக்குமே விழுந்துருச்சு. அதில் விழும்போது அதுக்காக மட்டும் தனியாக மருந்து வாங்கி அடித்தேன். அவ்வளோதான். ஒரே ஒரு ரசாயனம் இது பண்ணேன். மறுபடியும் கருது வர ஒன்று கருது வரும்போது கூப்பிட்டு இது பண்ணி 1 ஏக்கருக்கு ஒரு டப்பா இது ஈல்டு வின் அடித்தேன். 10 டேங்க். பிளட் அடிக்கும் போது 10 டேங்க் அடித்தேன். இதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள வயலாம் 2 3 பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மற்ற பயிர்கள் வந்து 2வது வந்து இதில் முக்கியமானது என்ன, ஸ்கைவின் வந்து நம்ம வந்து இயற்கை உரம் அதிகமாக உள்ளது. மண் வளத்தை வந்து பெருக்குது. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. 3வது வந்து வீட்டில் வந்து வயல்லலாம் பூச்சிப்புழுலாம் இல்லாமல் இருந்தாலும் பூச்சிப்புழுலாம் வர ஆரம்பிக்குது இப்போ. ஸோ அது ஒரு நல்ல தன்மையாக இருக்குது. ரசாயனத்திலே போய் நம்ம மண்ணை கெடுக்கிறத விட இது இருக்கு. அதனால ஈல்டுவின் அடித்த பிறகு நெல்லோட பாலிஷு தனியாக இருக்குது. நெல்லோட வெயிட் அதிகமாக இருக்குது. நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஈல்டுவின் மறுபடியும் பண்ணிட்டு போது நானே உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மறுபடியும் நான் என்னோட ஈல்டு என்ன வந்துச்சு என்னதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு டூர் எடுத்து பார்த்தோம். ஒரு டூரில் வந்து 40 ஆவரேஜாக 40 இருக்கு. இந்த ஒரு டூரை பார்த்தீங்கன்னா, ஒரு டூரில் வந்து நான் வந்து இது வந்து வெஸ்ட் பெங்கால்காரன்ட்ட 4 நாற்று தான் வச்சிருப்பேன். இல்லை 6 நாற்றுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. அப்படி வைக்கும்போது 40 6 வந்து 40ஆ பெருகி இருக்கு. 2வது இதோட கருதோட வளத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கருதுலையும் 200 நெல்லுக்கு கீழே இல்லாமல் இருக்கும். நிச்சயமா இது மகசூல் அதிகமாக தரும்னு நினைக்கிறேன். நம்புகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸ்கைவின் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணாமல் இருந்தோட ஒரு நாட்டுக்கு நல்லது செய்கிற ஒரு இயற்கை உரத்தை கொண்டு உண்டாக்கி வயல் வளத்தை பெருக்கிறோம், மண் வளத்தை பெருக்கிறோம். மக்களுக்கு அது சாப்பிட்றதுனால இது வந்து வியாதிகள் குறையும், நல்லது நடக்கும். ரொம்ப நன்றி ஸ்கைவினுக்கும், கண்டிப்பா. அதை முகவர்களுக்கும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.